கோயில் அங்கே இருக்கணுமா இல்லாட்டி இடிக்கப்படணுமா, என்ன செய்யும்? நல்ல ஒரு கோவில் உடைக்க சொல்லி அந்த சேர்த்து உடைக்க சொல்லி அவர் சொல்றேன். விகாரை தொடர்பாக நயினாதீவு பிக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் அந்த சாமிக்கு அதில் இடம் இல்லைன்னு தான் பௌத்த பிக்கு போலீசாருடைய கன்னத்திலே அறைந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவில் சரியான போல இது. அதுதான் என்ன உறுதி இருக்கு, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இதுகள் இருக்கு. இந்த அரசாங்கம் வந்தாலும் பௌத்த துறவிகளின் சொல்லை கேட்டுதான் இயங்கும் என்ற ஒரு நிலை இருக்குது. அது உண்மையா? அது நாம எங்களிடம் பிடிக்க வந்ததுன்னா நாங்கள் விட மாட்டோம். ஊடகாணி யாரு கொடுக்க போறீங்க? சனத்தை கொடுப்போம். அப்படி கோவில் உடைக்க சொல்லுது. யாரு சொல்ற கோவில் உடைக்க சொல்லுது? உங்கள்ட்ட வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கும். போராடுறது உண்மையிலே அவை பக்கம் பார்த்தா அது சரி. சட்டவிரோதமா அவை காணியல் பிடிச்சிருக்கு. 3ஆம் தேதி குறிப்பாக கொழும்பில இருந்து ஒரு பெரிய அளவிலான புத்தர் சிலை ஒன்றை கொண்டு வந்து அங்க ஆமையோடு சேர்ந்து எல்லாம் சுற்றி வளர்ச்சி கட்டி போட்டு சார் மட்டும் போராடுவோம். இந்த பதவி கொடுப்பதற்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு? இல்லை இல்லை இல்லை, அது முடியாம இல்லை. என்னோட காலத்துல எல்லாம் முடியும். அரசாங்கத்துக்கு ஒன்றும் செய்யலாம இருக்கும். பொய் காலம் இருக்காது. அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாளில் நான் இப்போ நிற்கக்கூடியது வந்து நயினாதீவு. குறிப்பாக நீங்கள் அங்காளி பக்கம் பார்க்கலாம், நாகபூஷணி அம்மனுடைய ஆலயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நயினாதீவில் இருக்கக்கூடிய விகாரை, நயினாதீவு நாக விகாரை இந்த பக்கம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பிக்குவோடு தான் இன்றைய நாளில் கதைக்க போகிறோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய, மக்களுடைய காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விகாரை தொடர்பான பிரச்சனை நீண்ட காலமாகவே போய்கொண்டிருக்குது. ஆனால் அண்மைய நாட்களில் வந்து இந்த பிக்கு வந்து சில விஷயங்களை வந்து சிங்கள மொழி மூலம் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் சொல்லியிருந்தவர். ஆதரவான கருத்துக்களையும் சொல்லியிருந்தவர். அதே சமயம் என்ன செய்யலாம் என்ற மாதிரி கூட சொல்லியிருந்தவர் சிங்கள மொழியில். அதால் வந்து இன்றைய நாளில் வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விகாரை தொடர்பாக நயினாதீவு பிக்கு என்ன சொல்லுகிறார், அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? குறிப்பாக அந்த விகாரையினுடைய காணிக்கு சொந்தக்காரர் தான், இல்லாட்டி திசவிகாரை என்பது தனக்கு சொந்தமான அந்த காணி வந்து தனக்கு சொந்தமானதுதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியாக அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது என்பதற்காக நாங்கள் இப்போ அவரோட போய் கதைச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். குறிப்பாக அவர் தமிழில் கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? குறிப்பாக நீங்கள் நயினாதீவில் இருக்கக்கூடிய இந்த விகாரையினுடைய பிரதானமான விகாராதிபதியாக இருக்கிறீங்க. உங்களுடைய பேர் இருக்கு சொல்லுங்கள். என்னுடைய பேர் நவந்தகல பதுமகீர்த்தி திஸ்ஸர் நாயக்க பேர். சரி, இப்போ அண்மையில் வந்து வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக தையிட்டியில் ஒரு பிரச்சனை அண்மையில் கிட்டத்தட்ட பல வருடமாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடியது. அந்த திஸ்ஸ விகாரை அமைந்திருக்கக்கூடிய இடமும் அந்த சட்டவிரோதமாக அது கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு, அது தொடர்பாக உங்களோட நிலைப்பாடையும் அண்மை காலத்தில் சமூக வலத்தில் தெரிவிச்சிருந்தீங்க. குறிப்பாக இப்போது உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அந்த விகாரை தொடர்பாக? உண்மையிலே நான் அந்த முதல் சொன்ன மாதிரி இப்பயுமே நான் சொல்ல இருக்கிறது, இப்போ முதல் மாதிரி இல்லை, இப்போ புதுவிதமான இப்போ இந்த இதுகள் இப்போ போகிற இது பார்க்க புதுசாக வருது. ஒரு சாமியார் ஒரு ஆள் தான் முதல் இருந்தால், இப்போ 2-3 பேர் வந்திருக்கணும். இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ எல்லாம் அந்த பீடம் முழுக்க சேர்ந்து தான் இப்போ நடக்குது இந்த வேலை. அப்போ அவைக்கு நான் எத்தனையோ தரம் சொன்னால், அவை சந்தைக்கு போனால் போய் எல்லாம் நாம் ஒரு கூட்டம் வச்சு எல்லாம் கதைச்சு அந்த நேரம் கதைச்ச நேரமும் அந்த சாமிக்கு அதில் இடம் இல்லைன்னு தான் தீர்மானித்தவங்க. அதே சாமி அப்படி தீர்மானம் எடுத்த சாமியை அன்றைக்கு சொல்லியும் அவருக்கு தான் அந்த கோவில் ஒற்றுமையாக இருக்குது. மற்றது அவருக்கு ஒரு பதவியும் கொடுத்துருக்குறேன். அது பதவி கொடுக்குறது என்ன, எங்களோட முறைப்படி என்ன, ஒரு 5 வருஷமாக இருக்கணும். குருப்பட்டம் எடுத்து அவருக்கு குருப்பட்டம் எடுத்து ஒரு 4 வருஷம் அப்படி தான் இருக்குது. அப்போ அதுக்கடையிலே அவருக்கு வடமான பெரிய சாமி பதவி கொடுத்துருக்கு. அது சரி, அது அவையிட்ட பீடத்திலே பக்கம் அவர் தெரியாது. எங்களோட பீடத்திலே நான் தான் வடமாகாணத்துக்கு இந்த சங்கநாயக தேர்தல். அப்போ அதை எப்படி என்னாலும் இப்போ நடக்கிற இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நடந்ததான் எனக்கு பிரச்சனை. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பிரச்சனை நடக்குது. ஒரு மாதம் வந்து போராட்டமாக தான் இருக்குது. அப்போ அந்த போராடுறது உண்மையிலே அவை பக்கம் பார்த்தா அது சரி. நாம் எங்களிடம் பிடிக்க வந்ததுன்னா நாங்கள் விட மாட்டோம். நாங்களும் எப்படியும் போராடி எங்களிடம் பிடிக்கதான் நாங்களும் பார்க்குறது. இது மிக புலியாக தான் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் சரியான புலி இது. ஏன்னா எனக்கு அவர் அந்த என்ன ஒரு சாமி நேற்று முந்தைய கழிச்சவர். அப்போ எனக்கு அதுகள் தெரியாமல் இருக்கும் என்ன. அப்போ அவர் வந்து 5 வருஷம் இங்கே வடமாகாணத்துக்கு வந்து என்ன ஒரு தர இருக்கிற குருந்தி விஹாரி சாமி. அவை 2 பேரும் இந்த பிரச்சனை சாமி மாதிரி தான் 2 பேரும். குருந்து விகாரையும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு இப்போ நீதிமன்றத்தில் தடை உத்தரவு இருக்கும் பொழுது கட்டப்பட்ட சட்டவிரோதமாக அவை காணியல் பிடிச்சிருக்கு. சின்ன இடம் இருக்கு, அதில் காணி பிடிச்ச இவர்.
அப்போ இவரும் அந்த அதுக்கு சேர்ந்தால்தான் அந்த சாமியும் இவரும் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் நடக்குது. இந்த அந்த குருந்திவியாறு சாமி தான் சொன்னது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நயினாதி சாமிக்கு தெரியாமல் இருக்கும். என்ன அவருக்கு பிறகுதான் நான் நயினாதிக்கு வந்தேன் அவர்கிட்ட பார்க்க போனேன். அவர் அப்படி தான் சொல்றார். என்றாலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் இது சட்டவிரோதம். உண்மையான நடவடிக்கை எதுக்கு எப்படியும் எடுக்க தான் வேணும். எடுக்காமல் கடைசி வரையும் விடக்கூடாது. ஏன்னா இது நாங்கள் இந்த ஒப்புக்கொள்ளணும், எப்படி செய்யணும்னு ஒப்புக்கொள்ளணும். இப்படி அந்த சனங்களும் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அந்த காணிக்காரர் எல்லாம் வந்து அவையோட அத்தாட்சிகள் காட்டி போட்டு அதே மாதிரி எனக்கும் காட்டக்கூடியதாக இருக்குது உண்மையான திசவியாரே. அப்போ திசவியார் 2 இருக்கிறார், ஒன்று தான் இருக்கலாம்னு 2 இருக்கிறார். இந்த சாமியை நாங்கள் கொண்டு வந்து நிப்பாடி தான் நாங்கள் தான் நிப்பாடி அந்த கோவில் கட்டுறதுக்கு அவர் ஆமியோடு சேர்ந்து அதில் நின்று அவர் ஆமி கேம்பில் ஒரு சின்ன ஒரு மடத்தில் தான் இருந்தவர். அப்படியே அந்த சனத்திட்ட காணியிலே அப்படியே கோவில் கட்டினவர் அவர். அப்போ அவைக்கு இந்த வடமாநிலத்தில் ஒரு கோவிலும் இல்லை. அதுக்காக அந்த சாமியாருக்கு நல்ல காசும் இருக்குது அந்த பிரிவுக்கு, அந்த பீடத்துக்கு. அப்போ அந்த இதால் தான் இவை எல்லாம் செய்யணும். அந்த மகாநாயக தேரர் எல்லாம் சேர்ந்து தான் நடக்கிறது வழி. இவைக்கு தெரியாமல் தெரிஞ்சு தான் இந்த புல செய்கிறவர். குறிப்பாக இந்த திஸ்ஸவிகார் என்பது ஆரம்பத்தில் எங்கே இருந்தது? முதல்ல ஆரம்பத்தில் திஸ்ஸவிகாரன்னு சொல்லி இப்படி இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் அனுராதபுரம் பார்ப்போம். அனுராதபுரத்தில் மகாமெவுனா உயர்ன்னு இருக்குது. அதுக்கு பெரிய காணி. அந்த ஏரியா பூரா அதுக்கு தான் சேர்ந்த காணி. என்றாலும் அதில் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் இந்த கோவில் இருக்குது, மற்றது முஸ்லீம் இருக்குது, முஸ்லீம் பள்ளி இருக்குது, சிங்கனாக்கள் இருக்குது. அவ்வளோ ஜனங்கள் மதிகள் இருக்கிறாங்க. அவைக்கு ஒரு அத்தாட்சி ஒன்று இருக்கிறதுக்கு. அப்போ அந்த சாய்மார் இவைய கிளக்கிறது இவங்கள் பார்க்குற அதையும் பிடிச்சி போட்டு சனம் இருந்த காணையும் பிடிக்கிறதுக்கு. அது சனம் இருக்கிறதுன்னா பரவாயில்ல, சனம் அங்கே இருக்கட்டும். அந்த கோயில் காணி சனம் விட்டதானே முதல் விட்டு கொடுத்தானே அந்த அதில் கட்டினதுன்னா சரி. இது புல இப்போ இந்த திஸ்ஸவிகாரை வந்து காங்கேசந்துறை பகுதியில் துறைமுகத்து பக்கத்தில் முதல் இருந்த மாதிரியாக சொல்லிடணும். அப்படி இருந்தது முதல்ல? இல்லை, இப்படி தான் இருந்தது. திஸ்ஸவிகாரை என்ன முதல் ஒன்று இருந்தது. முதல் என்ன இதுக்கு புறா வந்து அது 1971ஆம் ஆண்டு தான் அந்த திஸ்ஸவிகாரை கட்டினார். எங்கே இருந்தது அது? அது இருந்தால் நேவி கேம்புக்கு உள்ளுக்கு. இப்பயும் இருக்கு அந்த கோவில் இருக்காதுக்குள்ள. காங்கேசந்துறை அது வந்தது. இதுதான் இப்போ இருக்கிறதா உண்மையானது. அது வந்து முந்தி இந்த என்ன சீமெண்ட் ஃபேக்டரி இருந்தது. அப்போ சீமெண்ட் ஃபேக்டரி இருக்க அதில் இருந்தது ஆஸ்பத்திரி தான் அதில் இருந்தது. அப்போ அந்த ஆஸ்பத்திரி எடுத்தார். இந்த அந்த புழுதிகள் என்ன மாறுதுன்னா சீமெண்ட் இது வருதுன்னு சொல்லி அதை எடுத்த அப்புறம் மாதரை என்ற ஒரு சாமி அரசாங்கத்தோடு கழிச்சு அந்த காணி எடுத்து அதில் தான் திஸ்ஸவிகாரன் பெயர் போட்டு அவர் கோவில் கட்டினார். ஆரம்ப திஸ்ஸவிகாரை 71ஆம் ஆண்டு ஆரம்பிச்சது. அது புது திஸ்ஸவிகாரை. இது பழைய திஸ்ஸவிகாரை தான். இப்போ காணி மட்டும் இருக்கிறது. அந்த காணிக்கு பக்கத்தில் இப்போ புதுசாக கட்டப்பட்ட இந்த விகாரை புதுசாக கட்டியிருக்கு. அது இது திஸ்ஸவிகாரை இல்லை. புறாவே என்ன தெரியுது தெரியுமா? நாம அப்படி ஒரே கேள்வி கேட்க அவே திஸ்ஸவிகாரை இல்லை, காவல் திஸ்ஸவிகாரைன்னு போட்டு நாம் போனால் நாங்கள் மின்சார சபை போய் பார்த்தா மின்சார சபையில் இவையே காவல் திஸ்ஸவிகாரைன்னு சொல்லி மின்சாரம் எடுத்திருக்கு அந்த கோவிலுக்கு. புது பேர் ஒன்று போட்டு திருப்பி போகுது. அப்போ மற்றது அந்த மின்சார சபைக்கும் அப்படி ஒரு உறுதி இல்லாத கரண்ட் கொடுக்கிறாங்க. அது ஆமி சொல்லியோ என்னன்னு தெரியாத கரண்ட் இப்போ எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த திஸ்ஸவிகாரைக்கான காணி வந்து இப்போ இருக்கிற பழைய இப்போ புதுசாக இந்த சட்டவிரோதமாக மக்களிட காணியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த விகாரைக்கு பக்கத்தில் அந்த அதுக்குரிய காணி இருக்குது. உண்மையானது அதுதான். எங்கிட்ட உறுதி இருக்குது, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இதுகள் இருக்குது, எல்லா அத்தாட்சி இருக்குது. இப்போ அந்த குருந்திவியார் சாமி நேற்று முந்தலாக கதைச்சி அவைய சொன்னது தங்களுக்கு எல்லாம் 52ஆம் ஆண்டு இருந்து உறுதியில் அவர்கிட்ட இருக்காம. அவர்கிட்ட இருந்ததுன்னா கொண்டு வந்து காட்ட சொல்லணும் என்ன மாதிரி எங்கே இருக்குன்னு சொல்லி. அதாவது இப்போ கட்டப்பட்டதுக்கு உறுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. உறுதி இருக்குன்னு அவர் சொல்ல எல்லாம் உறுதி அந்த காலத்தில் இருந்து இருக்கிறாங்க அப்படின்னு. அவைக்கு உறுதி ஒன்றும் இல்லை, சும்மா அந்த பழைய ஒரு மெப் ஒன்று இருக்குது அவ்வளோதான். அதுவும் என்ன டைம் இருக்குது அங்கே நடந்து அந்த முதல் பழைய கோவிலே நடந்து இதுகள் எல்லாம் எங்கள் திருவிழாக்கள் எல்லாம் நடந்து அது என்னட்டு இருக்குது. மற்றது கொடியெல்லாம் இருக்குது.
இவே எல்லாம் இந்த பொய். இப்போ குறிப்பாக வந்து அந்த சட்ட விரோத விகாரை இப்போ கட்டி அதில் அந்த பிக்கு தலைமையாக இருக்கக்கூடியவர் ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த விகாரை கண்டு இருக்கக்கூடிய காணியில ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக ஒரு விகாரையை கட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பிக்கு. ஓ அவர் வந்து இப்போ மக்களிட காணியில பிடிச்சு வச்சுட்டு இப்போ அடாத்தாக செயற்பட்டு கொண்டு அவர் ஆமி 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 கேம்புக்கு பக்கத்தில் தான் ஆமி கேம்ப் இருந்தது. ஆமி கேம்ப் முதல் எடுத்தது. எடுத்தா பிறகு இந்த நாம் உங்களுக்கு முழுக்க சொல்கிறோம். முதல் இந்த கோயில் காணி இருந்தது அப்படியே 58க்கு பிறகு அது அப்படி அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஒரு தரம் போயில்லை. இப்போ கிட்டடியில் இப்போ ஒரு இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஒரு சாமி தேடி வந்து அவர் நினைச்சது அந்த காங்கேசன் துறை உள்ளுக்கு இருக்கிற கோவில். நான் சொன்னால் அது இல்லை, இதுதான் திசவிகாரன்னு சொல்லி அவருக்கு உறுதி கொடுத்தனால், நீ காகிதம் கொடுத்தா நீ போய் அது அந்த வேலையில் பார்க்க சொல்லி கொடுத்த. அப்புறம் இவர் கொஞ்ச நாள் இருந்து அவர் உடுப்பு கலட்டிட்டு போயிட்டார். அவர்கிட்ட சிஷ்யனை கொடுத்து சிஷ்யன் வந்து அதில் நின்று புறா அவருக்கு கேம்பஸ் வேலை இருக்குன்னு சொல்லி அவர் என்ன இந்த சாமியை கொண்டு போய் நிற்பாருன்னு அதில். அப்போ மடம் ஒன்றும் இருக்கு இல்லை. அதில் அந்த ஆமிகிட்ட ஒரு சின்ன மடத்தில் தான் அவர் இருந்தது. அப்போ அப்படியே இவருன்னு பார்த்தது என்ன, இதை கட்டாமல் ஆமியோடு சேர்ந்து எல்லாம் சுற்றி வளர்ச்சி கட்டி போட்டு ஆமியோடு சேர்ந்து கோவில் கட்டினார். இப்போ சாமி இந்த உங்களுடைய பீடங்கள் பெரிய அளவிலான இந்த உங்களுடைய பீடங்கள் இருக்குது தானே, பீடங்கள் சபைகள் நூடாக இந்த இடத்திற்கு ஒரு முடிவு கட்ட முடியாதா? இந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க முடியாதா? முடியுமாவே செய்ய மாட்டேனும். அது முடிக்க இல்லை. என்னோட கதைச்சினா எல்லாம் முடியும். என்னோட கதைச்சின்னா சரி, என்னோட ஒருத்தனும் மாற இல்லை கதைக்கிறதுக்கு. இது உண்மை வேறும் வெளி வரும் என்ன பயந்து அவே ஒருத்தனும் மாற இல்லை. மகாநாயக தேரர்களும் வாராங்களில் அதுகள் அவை வந்தால் இதெல்லாம் எனக்கும் வேற சொல்லி, பட் அந்த காணிக்காரருக்கு எல்லாருக்கும் வேற சொல்லி, அந்த சாமிக்கும் வேற சொல்லி அவையிட்ட அத்தாட்சியில் காட்டணும். உங்களுக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்ற காட்டினா சரி. உரிமை இல்லாமல் ஒன்றும் செய்யலாம் தானே. அப்போ அவரை காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் 18 இருக்கு 20 இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் இல்லை. அவர் சும்மா வந்தார். இவருக்கு அண்மையில் ஒரு பதவியேர்வு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்குவுக்கு. அப்படி அவருக்கு பதவியேர்வு கொடுத்தா அந்த பிக்கு அங்கே தான் இருக்க வேண்டுமா, இல்லாட்டி என்ன மாதிரி? இப்போ நான் எனக்கு பதவி கொடுத்து இப்போ எத்தனையோ வருஷம் எனக்கு வருமானத்து பதவி கொடுத்து எங்கே நாங்கள் போகிறது பூரா அங்கே போய் நிற்கிறாது வரணும். அது வேறு பதவி கொடுத்த இதுக்காக வேண்டி இல்லை. இப்போ பதவி இங்கே எடுத்தாங்க வெளிநாட்டிலும் இருக்கிறாங்க தானே. மற்றது இவருக்கு பதவி கொடுத்தது மினிஸ்டர் மேல முதலும் இவருக்கு இந்த கோவில் திருவிழா அந்த முடி கட்டியோ விஹாரையோ கட்டி அது துறப்பலாக புத்த சாசன அமைச்சருக்கு வர சொல்லி சொன்னார். புத்த சாசன அமைச்சர் வேற எங்கள்கிட்ட கேட்டு நாங்கள் சொன்னோம் இப்படி சொன்னோம். அவர் வேற இல்லை. அவரை இடிப்பிக்கலாம் போனது இவைக்கு. மகாநாயக தேர்தல் இங்கே இருந்தாங்கிட்ட அவரும் வேற இல்லை. அவர் இங்கே வாரத்துக்கு அங்கேருந்து எல்லாம் செய்யணும். இங்கே வாரத்துக்கு பயம். அது வரைக்கும் எங்கள்கிட்ட கேட்டு தான் பாருது. அப்போ அவரும் வேற இல்லை. இவே பார்த்தது புத்ததாசன அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இவையெல்லாம் அடிக்கலாம். இவருக்கு ஒரு பதவி கொடுத்து கொழும்புல. அப்போ பதவி கொடுக்கறதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு சனியனும் ஒன்றும் தெரியாது. அவங்க வாராது. அவங்க இந்த நாடிலே நடக்கிறது ஒன்றும் தெரியாத அவை வந்து அதில் சொன்னது செய்துட்டு போகிறாங்க. அப்போ ஒரு கதையும் சொல்லணும். அவை ஒரு பேச்சையும் பேசி போட்டு போயிடுவாங்க. இப்போ ஐயா மக்கள் வந்து தொடர்ச்சி அதில் போராடி கொண்டே தான் இருந்துக்கினா எங்களோட காணி எங்களுக்கே வேணுமெண்டு ஒரு சில நிலைப்பாட்டில் இருக்கணும். அந்த காணி உரிமையாளர்கள் ஒரு சில நிலைப்பாட்டில் இருக்கணும். அப்படி இருக்கைகளில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் தேதி குறிப்பாக கொழும்பில் இருந்து ஒரு பெரிய அளவிலான புத்தர் சிலை ஒன்றை கொண்டு வந்து அங்கே நிறுவுவதற்கான செய்திகள் வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அப்படி செய்யக்கூடாது. அது செய்யவும் கூடாது, கொண்டு வரவும் கூடாது. இது தீர்க்கிற மட்டும் அதை ஒரு சாமான் கொண்டு வராமல் நீங்கள் தான் பார்க்கணும். படி இந்த சனங்கள் பார்க்கணும். அதை கொண்டு வராமல் செய்கிறதுக்கு கொண்டு வந்தால் பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தால் தான் சரி வரும். இல்லாட்டி இது நடக்காது. இது கடைசி வரை நடக்காது. நாங்கள் வாய மூடி நின்றா இவே தொடர்ந்து இதுதான் செய்து கொண்டு இருப்பாங்க. கட்டாயமாக இவர்கள் திரும்ப இப்படி இப்போ அது ஒரு அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவை தாருகிறோம்னு சொல்லி இப்போ நீண்ட காலம் அந்த விதமான முடிவுமே தெரியல. அப்படி சொல்லி கொண்டு கேட்கையும் மக்கள் போராடி கொண்டு கேட்கையும் திருப்ப அடாத்தாக அந்த மக்களை கோவப்படுத்தும் விதமாக வந்து இப்படியான செயற்பாடை செய்யல. அது ஒரு இன முரண்பாட்டையும் இன முருகலையும் கொண்டு வரும். ஒரு இனவாதம் இல்லாத அரசாங்கம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இப்போதைய அரசாங்கம் தாங்களாகவே ஒரு இனவாதத்தை இங்கே கொண்டு வர மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இரண்டாவது உண்மையாகவே ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லாட்டி பெரிய இப்போ கடந்த போன கிழமை கூட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் அந்த இடத்துல இடம்பெற்று கைதுகள் எல்லாமே இடம்பெற்றிருந்தது. ஒரு மத துறவியை கூட குறிப்பாக போலீசார் எப்படியாக கைது செய்தார்கள் என்பதை கூட நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கள். அப்படி இடம்பெறக இப்படி இந்த புத்தர் சிலையை திருப்ப
ஒரு முடிவை கொண்டு வராமல் திருப்ப அந்த இடத்துல புத்தர் சிலையை கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். கொண்டு வர அதை கொண்டு வர தான் போகணும். என்ன இவே சொல்லி கேட்குறது மற்றது அரசாங்கத்துக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கணும். இப்போ அரசாங்கத்துக்கு இந்த பக்கம் தேவை, அந்த பக்கம் தேவை. இவைக்கு புறா கதிரை தாரது அங்கே தியாக்கள் தானே, அங்கே தியாக்கள் தான் இவைக்கு கதிரை வாரது அதான். அப்போ அதுவும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு இது இழுத்தண்டு போகிறது. அவை 5 வருஷம் இருக்கிற மட்டும் இது இழுத்து கொண்டு போய் போவாங்க. அதுக்கு ஒரு தீர்ப்பு வராது. தீர்ப்பு தான் மக்கள் தான் இது தீர்க்கணும். அரசியல் எடுக்கக்கூடாது. நான் அன்றைக்கு இருந்து சொல்கிறேன், நான் அரசியல் இதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அரசியல் எடுத்தால் இது நடக்காது. அப்போ அவைய சொல்லி இது அரசியல் பேர் என்ன சொல்லி அவைக்கு ஒரு சான்ஸ் இது. நாங்கள் அப்படி அரசியல் வந்தது என்ன, மக்கள் தான் இருக்கணும். அரசியல் அங்கேயும் போய் கதைப்பாங்க, இங்கேயும் போய் கதைப்பாங்க. உண்மையாகவே இவ்வளவு நாளமாக இடம்பெற்ற அந்த போராட்டத்தில் எந்த விதமான ஒரு அரசியல்வாதியோ வந்து அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து மக்களுடன் கதைக்கவும் இல்லை, அவர்களுக்கான ஒரு தீர்வை தருவதாக சொல்லவும் இல்லை. சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் தருகிறோம். இப்போ அண்மையில் வந்து கிட்டத்தட்ட 8 ஏக்கரை வந்து அந்த நிலப்பரப்பில் அவ கையகப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த சட்டவிரோத விகாரையோட சேர்த்ததாக. அண்மையில் வந்து ஒரு 2 ஏக்கர் காணியை வந்து விடுவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும் அரசாங்கத்தால். நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா சம்பந்தமா? அது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க? அது அரசாங்கத்தாலே அப்படி செய்யலாம். அரசாங்கத்துக்கான இல்லை தானே, சனத்திட்ட காசு என்ன காணி என்ன என்னென்று அரசாங்கம் கொடுக்குறது. இது நடக்கும் என்ன வேணும், இது நடக்காது கடைசி வரை. இது அவையாக கொடுக்கலாம் தானே. அப்போ நாங்கள் விரும்பினா தானே அது கொடுக்கலாம். விரும்பாமே கொடுக்கணுமா நாட்டைக்கான அரசாங்கத்துக்கு தெரியாது. அது பலாத்காரம் தானே அரசாங்கம் செய்கிறது. அப்படி இல்லை. அப்படின்னா இங்கே வந்து கேப்பினும் இதில் 1 ஏக்கர் எங்காக்குதா, நீ அந்த அந்த பக்கத்துக்கு நீங்கள் போ என்ன அப்படி சொல்லி வாங்க. அது சரி வராது. அதை கொடுக்கவும் கூடாது. அப்படி விருப்பப்படக்கூடாது. இதுக்கு இவே கொஞ்சம் தலை குனிய வைக்கணும். இவே தெரிய தலையோடு தான் வேலை செய்கிறாங்க இவங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்கு தான் பிரதானமாக அதை தாங்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கணும் நிலைப்பாட்டில் இருக்கிறார். அப்படிதான் குறிப்பாக இந்த மக்கள் போராடி கொண்டிருந்தாலும் அவர் வந்து தன்னை அந்த இடத்துல ஒரு பெரிய இதாக வச்சிருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்ன்றதான் என்னால் அறியக்கூடிய மாதிரி. ஏன்னா நீங்கள் அவர்களை கொண்டு வந்தது உங்களுடைய அந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டி அவரை வந்து அந்த இடத்துல இருத்துவதற்காக. ஆனால் அவர் தனக்கான ஒரு இடத்தை பிடித்து ஒரு ஆலயத்தை கட்டி இப்போ ஒரு விகாரையை கட்டிட்டு தான் அதுக்கு தலைமையான ரீதியில் இருக்கிறார். மக்கள்கிட்ட ஒரு இன முருகலை கொண்டு வந்தோன்னு இருக்கிறார். அதை வச்சுக்கொண்டு அதால ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தோன்னு இருக்கு. பிரச்சனையும் வரும். அவைய நினைக்கிற மாதிரி வராது. அப்படி எடுத்தாலும் அவர் நினைக்கணும். எந்த தேசத்திலே நாங்கள் இருக்கிறதிலும் அதே நினைத்து தான் வேலை செய்யணும். வெளியே சும்மா மனத்தனமாக வேலை செய்தால் அது இப்போ இல்லை. அது புறம் அதுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் ஐயா நீண்ட காலமாக இங்கே இருக்கிறீங்க நயனாதீவில். தமிழ் மக்களோட அந்யோன்யமாக பழகி கொண்டிருக்கிறீங்க. தமிழ் மக்கள் என்ற ரீதியில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் மக்கள் உங்களோட எப்படி இருக்கிறார்கள்? நான் என்னோட தமிழ் மக்கள் நான் எப்பயும் அந்த எங்களோட சிங்களாக்கள் வந்தாலும் மற்றது சிங்கள நியூஸ் இதுகள் பாரதான் என்னோட கதைக்கிறதுக்கு அப்பயும் நான் சொல்கிறது, எங்களோட மக்கள் விட 100க்கு 500 தரம் நல்ல தமிழாக்கள்னு தான் நான் சொல்கிறாங்க. என்ன தமிழாக்கள் நல்லது என்ன, தமிழாக்கள் கூடாதுன்னா நாங்கள் இன்னும் இருக்கிறாங்க. நான் அன்றைக்கு சிங்களத்திலேருந்து இதுதான் சொன்னேன். நான் அந்த காலத்திலேருந்து தமிழாக்களோடு தான் சின்ன வயசுலேருந்து பழகிறேன். சிங்களாக்களோடு இல்லை. 11 வயசு மட்டும்தான் அங்கே இருந்தால் 53 வருஷமாக தமிழ் மக்களோடு தான் இருக்கிறேன். அப்போ அந்த மக்களுடைய அன்பு எனக்கு தெரியும். மற்ற ஆக்களுக்கு இது தெரியாது. நினைக்கிறது வேறு. அப்போ நான் இன்றைக்கு இப்படி கதைச்சு போட்டவுடன் நாளைக்கு நடக்கும் எனக்கு பேச்சு. நான் என்ஜிஓக்காரன் அப்படி இப்படி சொல்லி கதை சொல்லுவாங்க. அது பரவாயில்லை. கதை சொன்னாலும் உண்மை கதைக்கிறதுக்கு ஒரு பயப்பட தேவையில்லை. அது இவங்க தேவையான இடத்துக்கு வராங்க. இல்லை அந்த வந்து என்னட்ட வந்ததுன்னா இது என்ன முடிக்கலான்னு உங்கள்கிட்ட வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நான் சொல்கிறது, எங்களுக்கு 1 ஏக்கர் இந்த காணும் அந்த கோவில் இருக்காது. அந்த ஏக்கருக்கு எந்த காணி 1 ஏக்கர் கொஞ்சம் கூட இருக்குது. அது கொடுத்தா எல்லாம் சரி. அது சனம் ஓம்னு சொல்லுவாங்க. அது முதல் அந்த பொடியிலும் சொன்னது முதல். அப்போ அப்படி வர இல்லை. இவே முழுக்க எடுக்கிறதுக்கு தான் அவை பார்க்கணும். அப்படியே ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அந்த கோயில் அங்கே இருக்கணுமா இல்லாட்டி இடிக்கப்படணுமா, என்ன செய்யணும்? இடிக்கிறது என்ன நாம சொல்லிடுறாரு. நாங்கள் இடிக்கிறதுன்னு இவர் அதுன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ யாரு மந்திரி அவர் ஒரு விசரார். அவர் இந்த சனத்துக்கு தெரியாமல் தான் இவர் அங்கே பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினார். இவர் சரியான இதுக்குன்னா அங்கூடைக்கு அனுப்பணும். இவர் அங்கேயும் பாடுறார், இங்கேயும் பாடுறார். இவருக்கு இப்போ ஆசை வந்துட்டு இனிமேல் இந்த சனம் அவருக்கு எப்படியும் இந்த ஓட் போட மாட்டாங்க. எலெக்ஷன் வந்தால் ஓட்டு இல்லை. அப்போ அவருக்கு தெரியும் இவர் அங்கே பாடி போட்டு சிங்கள ஏரியாவில்
எடுக்கக்கூடிய இது அவர் பார்க்குறாரு. இப்போ மற்றது அவருக்கு ஆசை வந்துட்டு அங்கே பார்லிமெண்ட்டுக்கு போகணுன்னு இதுதான் நல்ல இடம் என்ன திருப்பி திருப்பி போகிறதுக்கு தான் இவர் அங்கேயும் பாடி இங்கேயும் பாடின்னு அவங்க நம்பக்கூடாது. அப்போ நான் அப்படி சொல்லேன் சொன்னதுன்னா நீங்கள் நாம் கதைச்சு இந்த இதுலேயும் பார்க்கலாம் அவருக்கு நாங்கள் அப்படி கோவில் உடைக்க சொன்னது யார் சொல்கிற கோவில் உடைக்க சொல்லி நீங்க உடைக்க சொன்னா அவர் சொல்லியிருக்காரு. அங்கே நல்லூர் கோவில் உடைக்க சொல்லி அந்த சேர்த்து உடைக்க சொல்லி அவர் சொல்கிறேன். நான் அப்படி சொல்கிறேன். நீங்க சொன்னதாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னார். நான் அந்த பார்த்தேன். அந்த சிங்கள நியூஸ் எல்லாம் போனேன். இப்போ உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? அவர் சொன்னதை தாண்டி இந்த இதே மாதிரி தான் உடைக்கக்கூடாது. திருப்பி உடைச்சா அது எதை விட பிரச்சனை வரும். பிரச்சனை நாங்கள் உருவாக்கக்கூடாது. இந்த இதோட தீர்ப்பு என்ன அதை கொடுத்துட்டு அவருக்கு சும்மா கொடுக்கலாம். நாம் அந்த காணி கொடுக்குறது அவருக்கு அங்கே இருக்கணும். என்ன எந்த பீடத்துக்கு வந்து எந்த சிஷ்யனா வந்தது என்ன எந்த பேர்லேயே அவர் குருப்பட்டம் எடுத்து அப்போ அவருக்கு அந்த கோவிலே இலக்கலாம். உங்களோட தலைமைக்கு கீழே இயங்கினா அந்த கோயிலை கொடுத்துட்டு அவருக்கு அங்கே இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த காணியை கொடுத்து போட்டு அது இது பண்ணிடலாம். உங்களோட காணி யாரு கொடுக்க போறீங்க? சனத்துக்கு கொடுக்க போகிறோம். அந்த விகாரை அமைஞ்சிருக்க இந்த அது ஒரு ஏக்கர், அதுல ஒரு ஏக்கர், அதுலேயும் ஒரு ஏக்கர் இருந்தால் அந்த ஒரு ஏக்கர் அங்கே கொடுக்குறது. இது மட்டும் எடுக்கிறது. விகாரை இருக்கக்கூடிய நிலத்து இந்த சொந்தக்காரருக்கு உங்களோட விகாரை காணியை கொடுக்க போறோம். அதுதான் அதுக்கு தீர்வு. வேறு ஒன்றும் இல்லை. அந்த விகாரையை சூழ இப்ப புதுதாகவும் கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. புதுசாக இவன் அங்கே இல்லை. அந்த ஆலமரம் மாதிரி வந்து 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 அப்படி போகிற மாதிரி ஒரு இடத்துல செய்யலாம். அது நிப்பாட்டணும். முதல் அரசாங்கத்தில் நீங்கள் வழக்கு போட்டு இது தடை செய்யணும். முதல் தடை செய்தால் சரி. ஒன்றும் செய்யலாமல் ஒன்றுமே கட்டையும் மேலாது ஒன்றும் செய்யலாது என்ன சொல்லி தடை செய்தார். குறிப்பாக பலர் சொல்லினோம் நீங்கள் போய் நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம் தானே அந்த மக்களுக்கு சொல்லினோம். அவரும் சொன்ன அந்த சாமின்னு சொன்னார். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட ஐயா அது எந்த காலத்துக்கு அது முடிவு வரும். இல்லாட்டி குறிப்பாக இப்போ நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கலாம். அந்த குருந்தூர் மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். குருந்தூர் மேலே விகாரை கட்டப்பட்டது நீதிமன்றத்தில் தடை உத்தரவு இருக்கல. அப்படி வந்து நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடரும் பட்சத்தில் அந்த உறுதியோட இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து அது எப்போ கிடைக்கும்? உண்மையாகவே ஒரு அம்மா ஒரு 80 வயசு 85 வயசு அம்மா கடந்த போராட்டத்தில் கூட சொல்லியிருந்தா 2 பஸ் ஏறி நான் இந்த காணியை பார்க்கறதுக்கு வாரன் கச்சான் வித்து வேண்டிய அந்த காணி என்றெல்லாம் ஒரு நிலப்பாட்டு சொல்லியிருந்தேன். நீதிமன்றத்துக்கு இனி போய் இலகுவாக கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வுக்கு நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் அங்கேயும் காசுகளை செலவழிச்சு அப்படி அது என்ன நீதி வரும்ன்றதை வந்து தெரியாத பட்சத்துல அதுவும் இழுத்துக்கொண்டே போகும். ஆனா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய பீடங்கள் உங்களுடைய அமைப்புகள் எல்லாமே இணைந்தால் ஒரு முடிவை கொண்டு வரலாம் வெகு விரைவில். இப்ப அந்த 2 ஏக்கர் காணியை தான் விடுறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா அது அந்த உரிமையாளருக்கு அது போய் சேர்ந்தோன்னே மெட்டாக்கள் என்ன செய்யறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சரி அது உடைக்கவே இயலாத அன்றைக்குல அதுக்குரிய விகாரைக்கான காணியை வந்து நாங்கள் தாரோம். அந்த விகாரை இருக்கக்கூடிய இடத்த வந்து உங்களுடைய பொறுப்பில் தர சொல்லி நீங்க கேட்குறீங்க. அது கொடுத்தேன்னா அதெல்லாம் சரி. அப்படி தந்தா எனக்கு தான் எனக்கு உரிமை இருக்கிறதா நான் சொல்றேன். அவருக்கு ஒரு உரிமையும் ஒன்றும் இல்லை. அது அவர் கிட்டடியில வந்தவர் நாங்க நிப்பாட்டினார். அவருக்கு அங்கே காணி கதையும் ஒன்றும் சொல்லினா கதைக்கே முடியாது. அவருக்கு அந்த பதவி கொடுத்தது இதுக்காக வேண்டியதான். அந்த பதவி கொடுத்தா அந்த ஃபேமஸ் ஆக்கலாம் தேன். அதுக்கு தான் இப்போ இந்த பதவி கொடுப்பதற்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு? இல்லை இல்லை இல்லை, அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இது சாமிமார் செய்யறது. அவை எல்லாம் திட்டமிட்ட செய்யறது. சாமிமாரால இந்த பதவி கொடுக்குறதோ அவை வந்து அது கொடுக்க சொன்னா அந்த இது கையை கொடுக்குறது இவைக்கு ஒன்றும் தெரியாது. அரசாங்கத்துக்கு தெரியாது. அதனாலேயே இப்போ அங்கே அந்த விகாரையில் இந்த நிகழ்வுகள் நடந்தாலும் நாங்கள் போராட்டம் நடக்கும் பொழுது மக்கள்கிட்ட அந்த இடத்துக்கு போவோம். அந்த விகாரைகள் நடக்கல அங்கே ஒன்றில் போலீசாரனுடைய பூரண ஒத்துழைப்போட அந்த நிகழ்வுகள் அங்கே நடக்கும். இல்லாட்டி இராணுவத்தினர் ஒத்துழைப்போட நடக்கும். இதுக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு தானே? இருக்குது. எல்லாமே என்ன போலீஸ் ஒரு ஆள் 2 பேர் இருந்தால் பரவாயில்லை. இது படையா வந்து அதில் ஆக்கள் எல்லாம் தள்ளி அடிச்சுட்டு எல்லாம் தூக்கி எறிஞ்சு சாமி மேலே எல்லாம் தூக்கி எறிஞ்சு அப்படிதான் இப்போ அன்றைக்கு நான் பார்த்தேன்னா அது போல அது மற்றது அடிக்கிறது பொருளால் என்ன ஆக்களுக்கு அடிக்கிறது. குறிப்பாக அன்றைய நாள் நீங்கள் இப்போ சொன்னதால் சொல்கிறேன். அன்றைய நாளில் வந்து அந்த சுவாமி ஒரு ஆளை வந்து இழுத்து கொண்டு போய் இப்போ அவர் வைத்தியசாலையிலேருந்து வெளியாகி விட்டாரோ தெரியல, வைத்தியசாலையில் இருக்கிறார். ஆனால் அண்மையில் திருவோணமலையில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அந்த சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்டு திருப்ப கொண்டு போவதற்காக போலீசார் எடுத்து வரும் பொழுது ஒரு பௌத்தபிக்கு போலீசாருடைய கன்னத்திலே அறைந்திருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அன்றைய நாளில் விகாரையிலே அந்த போராட்ட இடத்துல என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இது தொடர்பாக என்ன சாமிக்கும் போலீஸ் அடிச்சது இப்படி இருக்கீங்களா? என்னென்று நாங்கள் ஒரு மத நல்லிணக்கத்தோட இல்லாட்டி ஒரு இனவாதம் இல்லாத அரசாங்கம் இதை நாங்கள் சொல்லல நீங்கள் சொல்றீங்களா?
அரசாங்கத்துக்கு ஒன்றுமே செய்யல. அந்த சாய்மார் செய்கிற வேலையால் அரசாங்கம் இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்குது. நான் அரசாங்க பக்கத்துக்கு கதைக்கிறே இல்லை. என்ன உண்மை சரியாக சொல்லணும் தானே, எனக்கு தெரியும் தானே. அரசாங்கம் இதுக்கு இல்லை, இது சாமி மாரி செய்கிற வேலை. அப்போ சாமி ஆக்களுக்கு அரசாங்கம் சொல்லணும், இது பார்க்க சொல்லி. இல்லாட்டி நாங்கள் போலீஸும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, போலீஸ் கொடுத்தா தான் இப்படி இந்த பாதுகாப்பு கொடுத்தா தான் எல்லாம் பிரச்சனை வரும். பாதுகாப்பு இல்லைன்னா பேசாமல் இருப்பாங்க. அப்படி கொடுக்குறது என்ன பாதுகாப்பு, ஒரு ஆள் 2 பேர் மட்டும். இதாக ஒரு பெரிய படையாக வந்து சலங்களுக்கு அடிக்கிறா, அது நல்லது. இலங்கையினுடைய இந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் பௌத்த துறவிகளின் சொல்லை கேட்டு தான் இயங்கும் என்ற ஒரு நிலை இருக்குது. அது உண்மையா? அது உண்மை. அப்படி இருக்கைக்குள்ள இந்த பௌத்த பிக்குமாருக்கு தான் சனம் இருக்குது, அவைக்கு சனங்கள் இல்லை. அவை நாம சொல்றதா அவைய செய்வீர்கள். அப்போ நம்ம போல சாமிகள் எல்லா இடம் இருந்தேன்னா சரி, அப்படி இல்லை தான். ஒரு விதம் ஒரு ஆக்கள் எங்களை போல இருந்தேன்னா எல்லாம் இப்போ முடிஞ்சிருக்கும். ஒரு கதையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, ஆக்கள் நல்லா இருப்பாங்க. இது முடிக்க விட மாட்டாங்க. இல்லை இதுதான் இவையிட்ட வேலை. ஒரு பக்கத்துக்கு சாமி போய் அப்போ எனக்கு சொல்கிறேன் மஹிந்தாடு பக்கம் மஹிந்தாவுக்கு போட் போடுறதா. மஹிந்தா எவ்வளோ வேலை செய்து நான் சொல்லி வேலையில் செய்து இந்த சனத்துக்கு எனக்கு இல்லை. சனத்துக்கு எவ்வளோ இந்த அதில் வேலை செய்து கொடுக்குறது. அதுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் அவை எடுக்கணும். நாங்கள் எடுக்கக்கூடாது அவை. அதை எடுத்து சனத்துக்கு தான் கொடுப்போம். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் நேரில் வரும்போது சொல்லியிருந்தீங்க மஹிந்த ராஜபக்சவுக்கு தான் நான் எப்போவுமே ஆதரவானவன் என்ற மாதிரியான கருத்து சொல்லியிருந்தேன். அது உண்மைதான். அதில் 2 கதை. காரணம் அவர் ஒரு நல்ல மேனேஜர். அவர் சொல்றது நாம சொல்றது செய்து தாரான். எவ்வளோ நான் சொன்னேன் இந்த காப்பட் போடணும் என்று உடனே போட்டார். அந்த பாலம் கட்டுறதுக்கு தர சொல்லிச்சுங்க, அதை செய்தார். ஆஸ்பத்திரி கட்டி சொல்லி தந்தார், ஆஸ்பத்திரி கட்டி தந்தார். மற்ற பள்ளிக்கூடம் 3 பள்ளிக்கூடம் திருத்த சொல்லி அதையெல்லாம் செய்து தந்தார். அதுதான் நல்லது. அவர் மேனேஜருக்கு சொன்னால் செய்ய. இவைக்கு சொன்னால் நாளைக்கு வா, நாளாண்டைக்கு வா, நாங்கள் செய்து தரேன். அப்படிதான் வேண்டியது. அவங்க என்ன நேரம் சொன்னது செய்வாரா? இந்த அரசு தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? இப்போ இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய இந்த அரசாங்கம் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? இது அவ்வளோ நல்லது இல்லை. இது கனகாலம் போகிற அரசாங்கமும் இல்லை. முழுக்க போய் சொல்றாரு. அதுதான் பொய் கனகாலம் இருக்காது, கொஞ்ச நாள் தான் போய் இருக்கு. இப்போ ஒரு வீடுக்கு 1 கோடி தாரதுன்னு சொன்னோம். எங்கேருந்து கொண்டு வந்து 1 கோடி தாரது? இப்போ 1 கோடி கதை இல்லை. இப்போ அது அந்த ஆக்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அன்றைக்கு சொன்னது இப்போ அந்த வெள்ளானத்தில் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வீட்டுக்கு 50 லட்சம், வீடு இல்லாட்டி காணிக்கு 50 லட்சம். சீட் உடைச்சா 50,000 தாரதுன்னு சொன்னோம். ஒரு சீட் உடைக்கிறது எந்த மடைன்னு கொடுக்குற? ஒரு சீட் உடைஞ்சா 50,000. அது சீட் எடுத்து கொடுக்கிறாங்க. சரியா. இறுதியாக இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை சட்டவிரோத இடத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விகாரையினுடைய உங்களுடைய நிலைப்பாடு, இறுதி நிலைப்பாடு என்னவா இருக்கு? எந்த நிலைப்பாடு தான் இது? என்னோட வரணும், என்னோட கதைக்கோணும். நான் என்னோட மட்டும் இல்லை, அந்த சனத்துக்கும் வேற சொல்லணும். மாறுட்ட உறுதியில் இருக்கிற ஆக்கள் இருக்குன்னு அவைக்கு வேற சொல்லணும். அரசாங்க அதிபர் இருக்குதான் டிஏ, அவர் வரணும். அந்த சாய்மார் வரணும். இந்த மாநாயக தீரவாள் வரணும். அவையோடு சேர்ந்து கதைச்சாதான் இந்த கூட்டம் வச்சு கதைச்சா உடனே அதை தீர்க்கிறான். நான் உண்மையை சொன்னா உண்மை எங்கள்கிட்ட இருக்குதானே, அது உண்மை இவைய பார்க்க வார இல்லைங்க. இவ்வளவு பேரை மனைக்கக்கூடிய அந்த ஏற்பாடு யார் செய்யணும்? நீங்க தான் அதை செய்யணும். குறிப்பாக இதுக்கு அங்க அந்த விகாரில் இருக்கக்கூடிய விகாராதிபதி சம்மதித்து வருவாரா? இந்த அவர் வராட்டும் சரிதானே, வரணும். அதுக்கு எப்படி அவர் வராட்ட கதை சரியா வருது? அவர் சரியானாலேன்னா வரணும். இல்லாட்டி வராமல் இருக்கிற பயந்து இருக்கிற ஒன்றும் இல்லாதவன் வர மாட்டேன். நாங்கள் நேரே வருவோம். முன்னுக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்குது? அந்த சனமும் வரும். அப்படி இவர்கிட்ட இருக்கிற இது அத்தாச்சி கொண்டு வரணும், காட்டணும். எங்களுக்கு இப்படி இந்த உறுதி இருக்குன்னு சொன்ன 10-15 உறுதி இருக்குது. 1971 எடுத்தது. அதை எடுக்கிறதுக்கு இவங்க புறக்கையும் இல்லை அந்த நேரம். இந்த குறிந்தி சாமி. சரி, நன்றி ஐயா. உங்களோட இந்த நிலைப்பாட்டுக்கு நன்றி. உண்மையிலே மக்கள் பாவம் எவ்வளோ காலமாக போராடி கொண்டிருக்கணும். அதுக்குள்ள வாழணும்னு ஆசையில் நிறைய பேர் இருக்கணும். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவை இல்லாமல் போயிடணும். 88 வயசு 80 வயசு அம்மா மாதிரிலாம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் அது இருப்பினமா இல்லையான்றது தெரியாது. அதுக்குள்ளே அவ தங்களோட காணிக்குள்ளே போகணும், வாழணும்னு ஆசைப்படணும். அதுக்குரிய ஒரு தீர்வை நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும். தீர்வு அதுதான். மற்றது அடுத்த தீர்வு தான் போராடணும். சார் மட்டும் போராடணும்.
அதில் தான் தீர்வு இருக்கு, வேறு எங்கேயும் இல்லை. நாங்க போராடித்தானே ஐயா. போராடி இப்படி போராடி தர இப்போ அது நான் சொல்ல ஆடல இதில் போராடி தானே ஐயா இப்படி வந்துட்டோம். அது விடக்கூடாது. போராட்டம் நாங்க அது- தமிழர்களை அது- ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை எப்பவுமே போராட்டம் தான். அது போராட்டம் இல்லாம இல்லை. விடாவே செய்ய வருவார். குறிப்பாக செஞ்சோன்னு தான் இருக்கணும். ஆனாலும் சிலருடைய ஆதரவு இருக்குது. ஆதரவு இல்லாமல் போனாலும் கூட அந்த இடத்துல அந்த போராட்டம் இடம்பெற்றோன்னு தான் இருக்குது. ஆனா இந்த 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த புத்த சிலை மீள் அவர்கள் இங்கே கொண்டு வந்தா ஒரு அரசாங்கத்துக்கு சொல்லணும், நீங்க அரசாங்க அதிபருக்கும் சொல்லி எல்லாரும் சொல்லி இதை நிப்பார் சொல்லி என்ன பிரச்சனை வரும். நான் அன்றைக்கு தான் சிங்களத்திலே ஒன்று சொன்னா இப்படி பிரச்சனை வரும், இதுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த அப்படி இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை தடுப்பதற்குரிய முயற்சிகளை செய்யுங்க. கட்டாயம் இந்த மக்களுக்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய முயற்சியை செய்யுங்க. தாய்மாரோட எல்லாம் போய் கதைச்சு நான் எல்லா ஆக்களோட கதைச்சு கூட்டம் வச்சு எல்லாம் சொல்லி அந்த சொன்ன சாமி அவருக்கு சொன்ன ஒன்றா கூட்டம் இல்லை இதில் எல்லாம் இவைக்கு தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் செய்யலாதுன்னு சொல்லி விட்டாச்சு. விட்டு பிறகு அதே சாமி தான் அன்றைக்கு அவர் அட்ட பக்கத்துக்கு கழிச்சு மாற்றி மாற்றி கதைக்கணும். மாற்றி கழிச்சு எனக்கு முன்னு கொண்டு நான் போன அப்புறம் வேறு குறிப்பாக இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சாமிக்கு விருப்பம் தான் அங்கேயே இருக்கணும். அங்கே இருக்கணும். குறிப்பாக அதை விட இன்னும் நாங்கள் ஒரு மெப் முதல் பார்த்தினாங்க. அந்த விகாரம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னும் நிறைய பிரதேசத்தை வந்து பிடித்து அந்த இடத்துல நிறைய கட்டு 18 ஏக்கர் 20 ஏக்கர் 20 ஏக்கரை கையகப்படுத்தி விளையாட்டு திடல் அப்படி இப்படி எல்லாம் நிறைய விஷயம் செய்யறதுக்கு ஏற்பாடுகளும் இருக்கு. ஏற்பாடுகள் எல்லாமே இருக்கு. இதுக்கு அரசாங்கம் இல்லை, இந்த ஆமி இதுக்கு சம்பந்தம். ஆமியினுடைய பூரண ஒத்து இப்பவும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது இராணுவம் தான். இது சும்மா எங்கேயோ கிடந்த போலீஸ் வந்து இதுக்கு மாட்டினாலும் இது செய்தது வேற, மாற்றினாலும் வேற ஆக்காது. நன்றி ஐயா, உங்களோட நிலைப்பாட்டை எங்களுக்கு தெரிவித்ததுக்கு நன்றி. இந்த நாளில் இங்கே வந்த இடத்துல உங்களை சந்திக்கக்கூடியமாக இருந்தது. நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை சொன்னது மிக்க நன்றி ஐயா. ஓகே, நன்றி.